குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நியூ இயரு. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட நியூ இயரோ செலிப்ரேட் பண்ணுவீங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பேரலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இந்த நியூ இயர் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன்ப்பா. ஸோ அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக எல்லாருமே நியூ இயர்னால் ஒரு ரெசல்யூஷன் ஒரு கண்டிஷன் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அது எந்த வகையில் தப்பு இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அனானிசி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில சப்ஜெக்ட்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளால் கிளியர் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்மளால் முடியாதுன்னு அவங்களும் ஒரு இது பண்ணிப்பாங்க. ஸோ எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீ ஜட்ஜ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக எல்லாமே படித்து நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட இதுலேயுமே வரும். ஸோ இதுதான் இப்போ நான் மேஜராக சொல்லிக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி நியூ இயர்ன்றதால யாரோ ப்ரிப்ரேஷனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணாதீங்க. நியூ இயரோ ஒரு பக்கம் செலிப்ரேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டடீஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாகவே செலிப்ரேஷனுக்கு விட்டுட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டடீஸை ஃபாலோ பண்ணி கம்மிங் எக்ஸாம் நாளைக்கு வர எக்ஸாம்ஸை எழுத முடியாது ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸோ ஒரு பக்கம் உங்களோட செலிப்ரேஷன் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களோட ஸ்டடீஸை கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்கப்பா. ஸோ நாளைக்கு எக்ஸாம்ஸ்க்கு ஆஸ் யூஷுவல் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்ரேட் டு டஃப்பாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன மேஜராக கம்ப்ளைண்ட் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சப்டிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் கேட்டால் எல்லா சப்டிவிஷனும் அட்டன் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்கும் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணால் தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்ஸுக்கு ஸ்கெடியூல் போட்டு ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்குப்பா. ஸோ நாளைக்கு ரிவைஸ் பண்ணிட்டு எழுத உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க ஓகேங்களா.